Hello everyone, this is Wireless Communication Unit 1. In this video, we have to see the topic is Introduction to Wireless Communication, discuss the cellular concept and discuss the frequency reuse technique. So first of all, we have to see the wireless communication. So wireless communication அப்படின்னா என்னன்னா, that is a process to transfer the information between the two or more points without using any physical medium. ஸோ ஃபிசிக்கல் மீடியம் எதுவும் யூஸ் பண்ணாத, லைக் கேபிள்ஸ் வயர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாத. இன்ஸ்டீட் ஆஃப் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுறோம், வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். தட் இஸ் transfer the energy through the space or matter it created by the interaction of electric and magnetic field அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், when the electrically charged particles vibrate ஆகும்போது it causing the both electric and magnetic fieldல சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து ப்ராபகேட் அவுட்வார்ட்ஸ் த வேவ்ஸாக வந்துட்டு ப்ராபகேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த வேவ்ஸை வந்துட்டு அதோட வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்குவென்சியை வச்சு 7 வேவ்ஸாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அது என்னென்ன வேவ்ஸ்னால் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட்டு, விசிபிள் லைட்டு, அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ். ஓகேவா? அதோட அப்ளிகேஷன்லாம் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ ரேடியோ வேவ்ஸ் எதுக்குன்னு சொன்னால் ப்ராட்காஸ்ட்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ரேஞ்ச் எவ்வளோனா 20 kHz to 300 GHz ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்கும் ரேடியோ வேவ்ஸ்ன்றது. மைக்ரோவேவ்ஸ் அப்படின்றது ரேடார், டெலிஃபோனுக்கு அண்ட் தென் குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃப்ராரெட் வந்துட்டு டிரான்ஸ்மிட் த ஹீட் ஃப்ரம் சன்லேருந்து வருது அண்ட் ரேடியேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து விசிபிள் லைட்னு நம்ம பார்க்கக்கூடிய லைட்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து விசிபிள் லைட்டு. அல்ட்ரா வயலட் வந்து அப்சர்வ் பை த ஸ்கின் அண்ட் யூஸ் த ஃப்ளோரசன்ட் டியூப்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ரேஸ் வந்துட்டு இன்சைட் த பாடிஸை வியூ பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஆப்ஜெக்டை வியூ பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் காமா ரேஸ் வந்துட்டு மெடிசனுக்கு வந்து கில்லிங் கேன்சருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த பர்பஸ் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம். ஓகே, செல்லுலார் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா வந்துட்டு ஸ்மாலர் ரீஜியனாக வந்துட்டு டிவைட் பண்ணுறது அப்படி தான் செல்லுலார் கான்செப்ட். ஸோ அந்த ஸ்மாலர் ரீஜியனை நம்ம என்ன சொல்கிறோன்னா செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த ஸ்மாலர் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா வந்துட்டு செல்லுன்னு சொல்கிறோம். அந்த ஈச் செல்லுக்கும் ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஓகேவா? செல் நார்மலாக வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் தென் ஈவனாக அதோ ஆக்சுவல் ஷேப் வந்துட்டு என்னென்னா வேரி ஆகும். பட் நமக்கு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக நமக்கு வந்து ஹெக்ஸகனல் ஷேப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பேஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஹப்பு மாதிரி செயல்படும். ஓகேவா? இது டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் த சிக்னல் வித்தின் த செல். அந்த செல்லுக்குள்ளே வந்து டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றது. அடுத்து கிளஸ்டர் அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் செல்லு. ஓகேவா? கலெக்டிவ்லி யூஸ் த என்டையர் அவைலபிள் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். அதாவது என்டையர்லி ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து குரூப் ஆஃப் செல்ஸை வந்துட்டு கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல்லுலர் கான்செப்ட்னால் ஒரு லார்ஜ் ஏரியாவை வந்துட்டு ஸ்மாலர் ஏரியாவை டிவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பெனிஃபிட் ஒய் வி நீட் அப்படின்னு சொன்னால், இது இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி. ஸோ வந்து நம்ம வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து லிமிட்டட் ஸ்பெக்ட்ரம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதனால் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அண்ட் தென் என்ஹான்ஸ் த கவரேஜ். இப்போ ஓகேவா? லோ பவர் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுதுன்னா ஈச் செல்லுக்கும் ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வந்து நம்ம ஹை பவர் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறதுனால பதிலாக நம்ம வந்து லோ பவர் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணியே அந்த கவரேஜை என்ஹான்ஸ் பண்ணலாம். அப்புறம் ரெடியூஸ் த இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? இதை மாதிரி நம்ம வந்து ஸ்மாலர் ஏரியாவை டிவைட் பண்ணுறதுனால இன்டர்ஃபரன்ஸை வந்து மினிமைஸ் பண்ண முடியுது. அதே போல் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த செல் கேன் பி ஆடட் ஆர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அக்காமடேட் த யூசர் டென்சிட்டியை பொறுத்து நம்ம வந்து ஆடும் பண்ணிக்கலாம், ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த இன்க்ரீஸ் த ஸ்கேலபிலிட்டி. ஓகேவா? இந்த செல்லுலார் கான்செப்டில் ஆப்டிமைஸ் யூஸ் ஆஃப் த லிமிட்டட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். தட் அலோவ்ஸ் த மொபைல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் டு சர்வ் த லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஓவர் எ வைட் ஜியோகிராஃபிக் ஏரியா. ஒய் வி நீட் த செல்லுலார் கான்செப்ட் அப்படின்னு சொன்னால், ஸ்பெக்ட்ரம் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ இந்த குட் நாட் பி இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி பை ஆடிங் த நியூ சேனல். நம்ம நியூ சேனலில் வந்து
ஆட் பண்ணுறதுனால அந்த கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து லிமிட்டடாக இருக்கும். தட்ஸ் வை வி ஹாவ் டு யூஸ் த செல்லுலார் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு டிசைன் ப்ராசஸ்ஸு, அதாவது செலக்டிங் அண்ட் அலோகேட்டிங் த சேனல் குரூப்ஸ் ஆஃப் த ஆல் செல்லுலர் பேஸ் ஸ்டேஷன் வித்தின் எ சிஸ்டம். ஓகேவா, ஒரு சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சேனலை வந்து செலக்ட் பண்ணி அண்ட் அலோகேட் பண்ணுறது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து செல்லோட ஷேப் வந்து சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஹெக்ஸகன் அப்படின்னு 4 ஷேப்பில் கொடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து இங்கே என்ன ஷேப் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஹெக்ஸகனல் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒய் வி நீட் த ஹெக்ஸகனல் ஷேப் அப்படின்னு சொன்னால், இது வந்து மினிமைஸ் த கேப்ஸ். மெயினாக வந்து மினிமைஸ் கேப் வந்துட்டு நம்ம ஹெக்ஸகனல் ஷேப்பில் போகும்போது கேப்ஸை வந்து மினிமைஸ் பண்ணோம். அதே மாதிரி கவரேஜ், சர்க்குலர் கவரேஜ் ஆஃப் த ஓம்னி டைரக்ஷனல் ஆண்டனா வந்துட்டு அப்ராக்சிமேட்லியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். கவரேஜ் வந்து அதிகப்படுத்துது. அதே போல் இது என்ன பண்ணுதுன்னா வித்தவுட் ஓவர்லேப், எந்த ஒரு ஓவர்லேப்பும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் நம்ம ஹெக்ஸகனல் ஷேப்பு யூஸ் பண்ணுறோம். ஹெக்ஸகனல் ஷேப் எதுக்கு பண்ணுறோன்னா மினிமைஸ் த கேப்ஸு அண்ட் த அப்ராக்சிமேட்லி செல் கவரேஜ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இன் ஓம்னி டைரக்ஷனல் ஆண்டனாக்கு. அண்ட் தென் தேர்ட் ஒன் என்னென்னா வித்தவுட் த எனி ஓவர்லேப். ஸோ இந்த 3 ரீசனுக்காக நம்ம ஹெக்ஸகனல் ஷேப் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சர்க்குலர் ஷேப் யூஸ் பண்ணும்போது அது வந்து கேப் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அதே மாதிரி ஓவர்லேப்பு, அந்த ரீசன் ஓவர்லேப் ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஹெக்ஸகனல் ஷேப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் ஹெக்ஸகனல் ஷேப்புன்றது மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக மட்டும்தான். இன் ரியாலிட்டியில் வந்து இது வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா, மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம வந்து ஹெக்ஸகனல் ஷேப்பில் போயிட்டுருக்கோம். இன் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் கான்செப்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, செல் அப்படின்னா என்னென்னு செல்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செல்னா அப்படின்னா பேசிக்கான ஜியோகிராஃபிக்கல் யூனிட் இன் செல்லுலார் நெட்வொர்க்கு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளஸ்டர் அப்படின்னு சொன்னால் என்னென்னா குரூப் ஆஃப் த அட்ஜசன்ட் செல். குரூப் ஆஃப் த அட்ஜசன்ட் நியர்பை செல்லில் வந்துட்டு குரூப் பண்ணுறது என்னென்னா கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி 7 செல்ஸை வந்துட்டு நம்ம கிளஸ்டர் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் டெக்னிக்கில் 7 செல்ஸை வந்து கிளஸ்டர் பண்ணுறோம். கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் என்னென்னா லிமிட்டட் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனை பொறுத்தவரைக்கு ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி மேக்கிங் யூஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸ்பெக்ட்ரம் வந்து லிமிட்டடு, ஸோ அது வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இன்டர்ஃபரன்ஸு, சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணும்பொழுது இன்டர்ஃபரன்ஸ் வந்து காஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த டிகிரேடிங் த சிக்னல் குவாலிட்டி. அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் டிஸ்டன்ஸு. ஓகேவா, இந்த ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து மினிமைஸ் த சேம் ஃப்ரீக்வன்சி டு மினிமைஸ் த இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா, அடுத்து கிளஸ்டர் சைஸு. கிளஸ்டர் அப்படின்னா குரூப்பிங் த செல்லு. ஓகேவா, இது வந்து 7 செல்லாக வந்து குரூப் பண்ணுறாங்க. ஸோ சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து யூஸ் பண்ணுறாங்க. வித்தின் த கிளஸ்டர் வந்துட்டு சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணால் அது வந்து கோ சேனல்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணால் அது வந்து அட்ஜசன்ட் செல்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து கெப்பாசிட்டி ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட். இது வந்து ஓவராலாக வந்து கெப்பாசிட்டியை வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா, அடுத்து ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் பிளான் அப்படின்னா திஸ் பிளான்ஸ் டிட்டர்மைன் த ஹவு த ஃப்ரீக்வன்சி அசைன் டு த டிஃப்ரெண்ட் செல் அண்ட் ஆப்டிமைஸ் த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மினிமைஸ் த இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, இதுதான் இதோட கீ பாயிண்ட்ஸ். ஸோ ஹவ் இட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னால் டிவைட் த கவரேஜ் ஏரியா. ஓகேவா, இந்த கவரேஜ் ஏரியா வந்துட்டு ஸ்மாலராக டிவைட் பண்ணுறாங்க வித்தவுட் எனி ஓவர்லேப்பிங். ஓகேவா, ஸ்மாலர் ஏரியாவை டிவைட் பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஒரு ஓவர்லேப்பிங் இல்லாத இதை வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து அசைனிங் த ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொரு செல்லுக்குமே 7 செல்லு ஒரு கிளஸ்டர் அப்படின்னா குரூப்பிங் த அந்த செல்லுன்னு சொல்கிறோம். அப்போ குரூப்பிங் பண்ணும்பொழுது ஒவ்வொரு செல்லுக்கும் அசைனிங் த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, ஸோ அசைனிங் த ஃப்ரீக்வன்சி அசைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ரீயூஸில் வந்து இந்த சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து ரீயூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து செல்லை ஃப்ரீக்வன்சின்றது ஸ்பெக்ட்ரம்ன்றது லிமிட்டட் ஒன்று. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சியை மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் கான்செப்டே. ஓகேவா, அப்போ வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் கலர் வேரியன்ட் பண்ணி பார்த்துருக்கோம் பாருப்பா. இதில் வந்துட்டு க்ரீன் கலர் இருக்கிற ஒரு கிளஸ்டர், ப்ளூ கலர் இருக்கிற ஒரு கிளஸ்டர், அது ஆரஞ்சு கலர் இருக்கிற ஒரு கிளஸ்டர், ஒன்றுமே ஒரு கிளஸ்டரு.
ஸோ வந்து சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கோ சேனல். இப்போ ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது வந்து ஏவோட கோ சேனல். ஓகேவா? இது அட்ஜசன்ட் சேனல்னால் நியர்பை சேனல் எல்லாமே வந்துட்டு அட்ஜசன்ட் சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோ சேனல்னால் பி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அது வந்து பியோட கோ சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து ரீயூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக்கில் வந்துட்டு இப்போ ஏன்ற சேனல் எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே இப்போ 1000 to 2000 அப்படின்ற ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருந்துச்சு சேனல் இருக்குன்னா அங்கே எல்லாமே 1000 to 2000 அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஏன்ற இடத்துல மட்டும் அந்த சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கும், பின்ற இடத்துல சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆனால் ஏவுக்கும் பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரீக்வன்சி சேம் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஸோ ஓகேவா? அது வந்து அட்ஜசன்ட் செல்னு சொல்கிறாங்க. ஏக்கும் பிக்கும் சேமான ஃப்ரீக்வன்சி இருக்காது. பட் எந்த இடத்துல ஏ இருக்கோ அதுக்கு மட்டும் சேமான ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் கான்செப்ட். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ரீயூஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி. ஓகேவா? மோர் யூசர்ஸ் கேன் பி அகாமடேட் த சேம் ஜியோகிராஃபிக் ஏரியாவை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. எஃபிஷியண்ட்டாக ஸ்பெக்ட்ரமாக யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன், லிமிடெட் ஸ்பெக்ட்ரம் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அப்புறம் காஸ்ட் எஃபெக்டிவ், ரெடியூஸ் த நீட் ஃபார் த மோர் பேஸ் ஸ்டேஷன். ஓகேவா? அண்ட் தென் எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் என்னென்னா இம்ப்ரூவ் த நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ், minimize the interference and improve the quality of the service. This is the concept of the frequency reuse.